இந்த வழியில உடைத்தாலும் உடைக்க முடியவில்லை. இந்த கூரையை கிழித்தாலும் கிழிய முடியவில்லை. பாடாத மாலை அறாத தாலியை கட்டி விட்டு போய்விட்டாலே சண்டால பாவி. எட்டையை பார்த்தால் குங்குமம் தலையவில்லை. தெய்வம் என்னோடு வாழ்க்கை செய்வாரா? இந்த கழுமரம் நான் எப்போ பிறந்தேனோ அங்கிருந்து நான் வளர வளர்ந்து விட்டது. அந்த கழுமரம் ஏறி எப்போ இறங்குவது? என்னிடத்தில் எப்போ வாழ்க்கை செய்வது? என் தந்தை இடத்தில் தாயார் இடத்தில் சொன்னார். யாரை கோரி பூஜை செய்தார்? சிவபெருமானை கோரி பூஜை செய்து உண்மைதான். அந்த சிவன் செய்த சோதனையோ அம்மா, சிவன் செய்த சோதனை என்று நினைக்க வேண்டாம். ஒரு பெண்ணுக்காகப்பட்டவன் தாலி என்பது முக்கியமானது. எந்த பெண்ணாக இருந்தாலும் நல்ல கணவன் கிடைப்பானா? அதன் பிறகு திருமணம் ஆகிவிட்டால் ஒரு நல்ல குழந்தை பிறக்குமா? அப்படின்னுதான் எல்லா பெண்களுக்கும் மன ஆசை ஒன்று உண்டு. உண்மைதான். ஆனா இதை பார்த்தால் ஒரு விசித்திரமாக இருப்பதுதான் போல் தெரிகிறது. உண்மைதான். எனக்கு தெரிந்த வரைக்கும் இது ஒரு மன சஞ்சலப்படி இருக்கிறது எனக்கு தெரிகிறது. தாய் தந்தையை கேட்டார். அவரை கேட்டால் உள்ள விவரத்தை சொல்வார்கள். அப்படியா? ஆமா. ஆனால் ஐயா, அப்பா 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 நான் வளையலிடக்கூடிய செட்டியாரை வரவழைத்து கண்டிகப்படுத்தி அப்பா அப்ப வளையல் போட சொன்னேன். வளையல் போடுற மாதிரி நான் மயக்கமாகி விட்டேன். அப்போ எனக்கு உடையாத வளையல், கலையாத குங்குமம், கிழியாத கூரை, பாடாத மாலை, அறாத தாலி எல்லாம் அணிவித்து விட்டு போய்விட்டாரே. எப்படி போறா? என்ன ஆனான்னு தெரியல அப்பா. நான் என்ன நினைக்கிறேன் அம்மா, இது அந்த தெய்வத்தினுடைய
கடாட்சியமா தான் தெரியுது. அறாத தாலி என்றால் கிழியாத கூட உலகத்தில் இதுவரை யாரும் பார்த்தது கிடையாது. அழியாத குங்குமத்தை கண்டதே கிடையாது. ஆனால் இது தெய்வம் தந்ததாக எனக்கு தெரிகிறது. ஆனால் நடப்பது என்னவென்று பொறுத்திருந்து பார்த்தால் தெரியும். ஐயா மடத்திலே இருந்து ஒரு வளையல்கார செட்டி மயக்கத்தை தாலி கட்டி விட்டு சென்றிருக்கிறார். அந்த ஆரியப்பூ பட்டணங்கள் அனைத்து விதியிலும் சென்று கேட்டிருந்தால் அந்த வளையல்கார செட்டி எடுத்து வந்து அவர் காலதாமதம் இல்லாமல் என் மகளுடைய வாழ்க்கை நடத்த வேண்டுமானால் அந்த கழுமரத்தில் ஏறி கழுமரத்தில் காவலாளிகள் நீங்க யாரா நீங்க ரெண்டு பேரும் பக்கல் என்று எங்க நாடு நாட்டுக்கு வந்தீங்களே நீங்க யாரு? நீங்க யாரு? இது இந்த ஆரிப்பூ மகாராஜா அவருடைய கட்டளை. இந்த நாட்டினுடைய காவலாளிகள் நீங்க ரெண்டு பேரும் யாரு? வை போகனா எங்க போகிறீங்க? நீங்க எங்கடா போகிற? யார் நீங்க? எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு சொல்றா கட வாங்கி அடிப்பேன். எங்க மகாராணிக்கு வந்து யாருக்கு தெரியாத மயக்கத்தை வர வச்சு தாலி கட்டிட்டு திருத்தரமா எங்க மகாராணி ஆரியமாலாவை திருமணம் செய்பவர்கள் கழுமரம் ஏறி உயிரோடு திரும்பி வந்தார். அவருக்கு வாழ்க்கை இந்த நாட்டுக்கு கழுமரத்தை ஏற்று போயிருக்கிறார். என்னுடைய வார்த்தையை கேட்டு மாமா ஐயா கோபால கண்ணனோட சென்றேன். அழியாத குங்குமம், முடியாத வளையல், அறாத தாலி, தாலியாத கூரை, வாடாத மாலை, இந்த 5 பொருளை வாங்கி வர சொன்னீங்க. வாங்கி வந்து விட்டாயா? வாங்கி வரக்கூடிய வழியிலே அந்த ஆரியமாலாவை பொருட்களை வைத்து திருமணம் செய்து விட்டேன். திருமணம் செய்து விட்டாயா? நான் எத்தனையோ முறை எடுத்து கொடுத்தேன். அம்மா ஆரிப்பூ மன்னர் காவலாளிகளை அனுப்பி என்னை ஆடி கழிவில் யாரோ சொல்லி விட்டார்கள். அம்மா கட்டளை பிரகாரம் கழுவுமரம் ஏறிதான் ஆக வேண்டும். அதனால கழுவுமரம் ஏற வேண்டும் என்றால் இன்னும் என் மகன் இருக்கின்றான். அனைவரையும் அழைக்க வேண்டும். ஆகட்டும், நான் அழைத்ததாக சீக்கிரமாக
ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா நீ வாழ்ந்து வேண்டாம். நல்லவனாக வல்லவனாக வாழ்ந்து. ஐயா வாருங்க ஐயா வணக்கம் ஐயா புகழ்ச்சியமா வாழ்ந்து. அதை பார்த்தா எப்படி விளக்கம்? ஐயா நீ யாருக்கு பாப்பிருந்த? யாருக்கு பிறந்த? என் தாய் தந்தை நான் பிறந்தேன். ஐயா ஒரு ஆணோட பெண்ணு சேர்ந்து அப்ப நாங்க வருவோம். இருவரும் பிறந்தீங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. நீங்க எப்படி பிறந்தீங்க? ஒரு ஆணுக்கு ஆணுக்கு பிறந்தவன். ஆம்பளைக்கு ஆம்பளை எப்படியா பிறக்க முடியும்? அது எப்படி தெரியுமா? ஏற்கனவே காலத்திலே அத பண்பகாபுரி ஆண்டவரை பத்மாசுரன் பெருத்த தபத்தை செய்தான். பரமக்கடல் நோக்கி அவன் தவத்தை மெச்சி அத பரமக்கடல் அண்ணன் இடத்துல சென்று, அப்பா உன் தவத்தை மெச்சினேன், உனக்கு என்ன வர வேண்டும் அப்படி கேட்ட உடனே அவன் என்ன கேக்குறா? நான் யார் சிரத்தில் கை வைக்கிறோம் அவன் சிறு பத்தி எறிய வேண்டும். பத்தி எறிய வேண்டும். அப்பேற்பட்ட வரத்தை எனக்கு கொடு அப்படி கேட்ட உடனே பார்த்தா பரமக்கடவுள் கேட்ட வரத்தை கொடுத்து விட்டார். ஏன்னா அவர் கேட்ட பொருளை கொடுக்கக்கூடிய தடை இல்லாம கொடுக்கக்கூடியவர். அவர் கேட்ட வரத்தை கொடு. அப்படி கேட்ட வரத்தை கொடுத்து விட்டார். அவன் பார்த்தா இந்த வரத்தை கொடுத்திய நீ செய்யா பொய்யா அப்படி என்று சோதித்து வைக்க வேண்டும் என்று அந்த காரியத்துல யாருமே கிடையாது. பரமக்கடவுள் கையில தலை வைக்க கை வைக்க போறாங்க. அப்ப ஓடுறார் பரமக்கடவுள் ஏராளமான உருவங்களை மாற்றி மாற்றி ஓடுகிறார். அந்த நேரத்துல பார்த்தாங்க நாரதர் பார்த்து அதோ பரமக்கடவுள் மனைவி உமா மகேஸ்வரி அந்த தெரிவித்து அந்த உமா மகேஸ்வரி ஐலக்கன் சிந்தனையோடு பாலாகிய கண்ணனை பார்த்தார். நாராயண மூர்த்தி பார்த்த உடனே அவர் ஒரு மோகினி உருவத்தை எடுத்து அந்த பத்மாசுரன் அருகே சென்று காம இச்சையை காட்டி அண்ணவனை மடித்து விட்டார். அப்படி மடிச்ச உடனே கூப்பிடுறார், மைத்துனரே பரமக்கடவுளே பாருங்கள், துரத்தி வந்த பத்மாசுரன் இருந்து விட்டான். அப்படி சொன்ன உடனே நான் எப்படி நம்புவது அப்படி கேட்ட உடனே நீ அந்த உருவத்தை எடுத்து காட்டு நான் நம்புகிறேன், நீ மடிச்சு சொன்னவா ஏய் அப்படி காட்டு அப்படி சொன்ன உடனே அவர் அந்த உருவத்தை எடுத்த உடனே பரம கடவுளைக்கு அதோ காம குரோதம் ஏற்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் அந்த மோகனோட அழகை கண்டு மதி மடங்கி காம குரோதத்தால் அவருக்கு விந்தாகப்பட்டது கடினமாகிவிட்டது. அந்த நேரத்தில் அந்த விந்து பூமியிலே விந்தா பத்தி எரிந்து விடும் என்று யார் பகவான் இந்த மோகினி உருவாகிறார். அவர் கரத்திலே தாங்கி அந்த கையில விருந்தபடியா எனக்கு முதல் பெயர் கையனாரப்பன், அந்த அரிக்கு சிவனுக்கு விருந்தபடியா அப்படி ஐயனாரப்பன் என்ற பெயரை சுட்டி சில காலமாக அது ஒரு ருத்ரமகாரிஷி எடுத்து சகலவிதமான வித்தை கட்டு வந்து அதோ வேள்வி மகாரிஷி பிள்ளையாவிங்க வரக்கூடிய பூரணி பொருட்களை எனக்கு 2 மனைவி திருமணம் ஆகிவிட்டது. அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில் என் அங்கையாவிங்க வரக்கூடிய மகமாரியம்மன் மறுமணி உத்தரவு ஐயனார் சுகச்சேமத்தோடு வந்து உன்னை எதற்காக அழைத்திருக்கிறான்? இதோ காத்தமுத்தரிக்கின்றான், அவன் கழிவு மரம் ஆணி கழிவு மரம் ஏற வேண்டும், ஏற போகிறார். அதனால சாக்கரியோடு நாம காவல் புரிய வேண்டும். அதற்காக அழைத்தேன். இருந்தாலும் அவரு அப்படி ஆகட்டும். அம்மா கழுமணம் மேல விடுது நிச்சயமாகிவிட்டது. நான் திருமணம் செய்தேன் அல்லவா, அந்த ஆரியமாளோடு உன்னை மாலையிட்ட மன்னவன் நான் தான் என்று ஒரு வார்த்தை சொல்லி விடுகிறேன். ஆகட்டும் சொல்லுங்க. ஆரியமாளா, வளையடி செட்டியாராக உருவத்தை மாற்றி உன்னை மாலையிட்ட மணவாளன் நான் தான். கிழியாத கூரை உடையாத வழிகள் எல்லாம் சாமி, நீங்கள் கழுவு மரம் ஏறி எப்படி இறங்குவது, எனக்கு எப்படி வாழ்க்கை சுகம் கொடுப்பது?
என் தந்தையின் சாபம் நீராட போகிறது. சாபமானது நெருங்கி விட்டது. விதியை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் கழுமரம் ஏறி இறங்கும் வரை அருகாமையில் இருந்து மடிப்பிச்சை ஏந்தி மரத்தடியில் வந்து மடிப்பிச்சை ஏந்தி எப்படியா இருந்தாலும் ஏறி இறங்கி விடுவேன். அது வரைக்கும் எனக்கு பக்கத்துல இருந்து மடிப்பிச்சை ஏந்தி நீ அருகாமையிலே இருக்க வேண்டும். அப்படியே அகட்டும் சாமி. என் மகன் வீரபத்திரன் முக்கன் படைத்த பரம கடவுள் இருக்கின்றாரே அண்டவரே வேர்வை துளியால் வந்த அகார வீரபத்திரன். ஆமா, இன்றைய தினத்தில் எனது அன்னை அழைத்திருக்கின்றார். ஆமா, அவரை போய் பார்க்க வேண்டும். கண்ணே வீரபத்திரா நீ வாங்கிடா கண்ணே அவனுக்கு கழுவுமரம் ஏறுபடி கட்டளை. அதனால காவல் புரிய வேண்டும், செய்ய வேண்டும். அதனால உங்களை அழைத்தேன். அனைவரும் கூடி கழுவுமரம் செல்ல வேண்டும். ஆகட்டும். அனைவரும் வந்து விட்டாங்க. கழுவுமரம் ஏற வேண்டும். ஆகட்டும். ஆகட்டும்.